மேல்நிலை வகுப்பில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். அன்பு மாணவர்களே, நான் இன்றைய வகுப்பில் வார்த்தைகளை பிரித்தும் பிரிக்காமலும் தொடர்களை அமைக்கக்கூடிய முறையை சொல்லித்தரப் போகின்றேன். சில வார்த்தைகள் பிரிக்காமல் இருக்கும்போது ஒரு பொருளையும் பிரிக்கும் போது இன்னொரு பொருளையும் தருவதை நாம் பார்க்கின்றோம். அதே மாதிரி சில வார்த்தைகள் சேர்த்து எழுதக்கூடிய நேரத்தில் எப்படி பொருளை தரும், பிரித்து எழுதக்கூடிய நேரத்தில் எப்படி பொருளை தரும் என்பதன் அடிப்படையில் தொடர்களை அல்லது வாக்கியங்களை எழுதக்கூடிய முறையை நான் இங்கே சொல்லித்தரப் போகின்றேன். இது உங்களுக்கு மிகவும் பயன்படும். நான் மேல்நிலை வகுப்பில் பல வருடங்கள் தமிழாசிரியராக பணியாற்றியவன் மட்டுமல்ல, அரசின் நல்லாசிரியர் விருதையும் பெற்ற ஒரு ஆசிரியர் என்னும் முறையில் உங்கள் மீது அதிக அன்பும் நாட்டமும் கொண்டவன் என்பதை நீங்கள் உணர்ந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் நன்றாக கவனித்தீர்களானால் உங்களுக்கு இது மிகவும் பயன்படும் என்பதில் ஐயமில்லை. இந்த தொடர்களை அமைக்கக்கூடிய இந்த வினாவுக்கு 2 மதிப்பெண்கள். 2 மதிப்பெண்கள் என்பது ஒரு சாதாரண மதிப்பெண்ணாக நீங்கள் நினைக்கலாம். ஆனால் சில நேரங்களில் உங்கள் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு மதிப்பெண்ணாக அது அமையும் என்பதால் இந்த 2 மதிப்பெண்ணையும் நீங்கள் முழுமையாக பெற வேண்டும் என்பது என்னுடைய ஆர்வமாகும். இனி என் வகுப்பை நான் தொடங்குகின்றேன். மேல்நிலை வகுப்பு, மொத்த மதிப்பெண்கள் 2. சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடர் அமைத்தல். ஒரு வார்த்தையை பிரித்தும் சேர்த்தும் பிரிக்காமலும் தொடர் அமைப்பது எப்படி என்பதை நாம் பார்க்க போகின்றோம். உதாரணமாக முதல் வார்த்தையை பாருங்கள். பலகை என்னும் வார்த்தை, அது பிரியாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் பலகை என்று சேர்ந்து வரும். பிரிக்கும் போது பல கை என்று மாறும். இப்போது சேர்ந்திருக்கும் போது அது ஒரு பொருளையும் பிரியும் போது இன்னொரு பொருளையும் தருகிறது. உதாரணமாக பலகை என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அது மரப்பலகையை குறிக்கும். மரப்பலகையை குறிக்கும். இனி பலகை என்ற சொல் பல கூட்டல் கை என பிரியும் போது பல கைகள், கை என்பது இங்கு உடலின் உறுப்பு, பல கைகள் என்ற பொருளை தரும். அடுத்த வார்த்தையை பாருங்கள். வெங்காயம். வெங்காயம் என்று பிரியாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் அது ஒரு பொருளையும், வெம்மை கூட்டல் காயம் என்று பிரியும் போது இன்னொரு பொருளையும் தரும். பிரியாமல் இருக்கும்போது சேர்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் வெங்காயம் ஆகிய இந்த 2 வெம்மை கூட்டல் காயம் என்னும் 2 வார்த்தைகளும் சேர்ந்து இருக்கும்போது, பிரியாமல் சேர்ந்து வெங்காயம் என்று இருக்கக்கூடிய நேரத்தில் அது நாம் உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய சிறிய வெங்காயத்தையும், வெம்மை கூட்டல் காயம் என்று பிரியக்கூடிய நேரத்தில் அது வெம்மை கொடும் அல்லது பெரிய காயம், உடம்பில் படக்கூடிய காயம் என்றும் பொருள் தரும். வெங்காயம் பட்டது அப்படின்னா பெரிய காயம் உடலில் பட்டது அல்லது கொடுமையான காயம் உடலில் பட்டது. அப்போது முதல் வார்த்தையை மீண்டும் பாருங்கள். பலகை என்பது பல கூட்டல் கை என பிரிந்து பல கைகள் என்றும், அது பிரியாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் மரப்பலகை என்ற பொருளையும் தருகிறது. அப்போ நீங்கள் இந்த சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடர் அமையுங்கள் என்று நீங்கள் வினாத்தாளில் கேள்வி கேட்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் எப்படி எழுத வேண்டுமானால் முதலில் பலகை என்று அதை முழுமையாக பிரிக்காமல் எழுத வேண்டும். அதற்கு ஏற்ற முறையில் அதன் கீழே தொடரை எழுத வேண்டும். எப்படி எழுதலாம்? மரப்பலகை அல்லது மரப்பலகை என்ற வார்த்தை வரக்கூடிய ஒரு வாக்கியத்தை எழுதலாம். இனி அதையே திரும்பவும் பல கை என பிரித்து பல கொஞ்சம் இடம் விட்டு கைகள் என்று பல கைகளை உடையவன், பல கைகளை உடைய கடவுள். மனிதனுக்கு 2 கைகள் மட்டும்தான் உண்டு. ஆனால் சில கடவுளர்களுக்கு பல கைகள் உள்ளதாக இந்து மதத்தில் கற்பனை செய்யப்பட்டுள்ளது. இப்போ பல கைகள் உள்ள கடவுள் என்றோ அல்லது பல கைகள் உள்ள வேறு உங்களுக்கு பொருத்தமான ஒன்றை எழுதலாம். அடுத்தது வெங்காயம். சிறிய வெங்காயம் பிரியக்கூடிய நேரத்தில் வெம்மை கூட்டல் காயம், வெங்காயம் பட்டது, பெரிய காயம் உடலில் பட்டது என்ற அர்த்தம் வரக்கூடிய முறையில் எழுத வேண்டும். இனி தலைமை என்ற வார்த்தையை பாருங்கள். தலைமை, அது பிரியாமல் சேர்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் தலைமை, பிரியக்கூடிய நேரத்தில் தலை கூட்டல் மை என்று பிரியும். பிரியாத வார்த்தை தலைமை என்பதற்கு எப்படி எழுதலாம்? தலைமை தாங்கினார், தலைவர் கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார் என்று கூட எழுதலாம்.
அடுத்து பிரியக்கூடிய நேரத்தில் தலை கூட்டல் மை என பிரியும். அப்போ இங்கே தலை என்பது சிறந்த என்ற ஒரு பொருளும் உண்டு. தலை சிறந்தவன், மிகவும் சிறந்தவன். அதே மாதிரி தலை கூட்டல் மை. மை என்றால் நாம் பேனாவில் விட்டு எழுதக்கூடிய மை. தலை மை வாங்கினேன், சிறந்த மையை வாங்கினேன் என்று எழுதலாம். தலை கூட்டல் மை என பிரித்து எழுதக்கூடிய நேரத்தில் தலை சிறந்த மையை வாங்கினேன் என்று எழுதலாம். அடுத்தது தாமரை என்ற வார்த்தையை பாருங்கள். தாமரை உங்களுக்கு தெரியும். தாமரை என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நமக்கு முதலில் நினைவுக்கு வருவது தாமரை பூ, தாமரை மலர். அதே வார்த்தை பிரியக்கூடிய நேரத்தில் தா கூட்டல் மரை என பிரிகிறது. அதற்கு இன்னொரு பொருள் உண்டு. என்ன என்று பார்ப்போம். முதலில் தாமரை என்பதற்கு தாமரை மலர் அல்லது தாமரை பூ. தாமரை பூ குளத்தில் கிடக்கிறது என்றொரு வாக்கியமாக கூட எழுதலாம். அடுத்து தாமரை என்று பிரியக்கூடிய நேரத்தில் பொருள் மாறுபடுகிறது. தா என்றால் தாவுகின்ற, மரை என்றால் மான். மானுக்கு இன்னொரு பெயர் மரை. தாவுகின்ற மான். தாமரை ஓடியது, தாவுகின்ற மான் ஓடியது என்று பொருள் வரக்கூடிய முறையில் தா கொஞ்சம் இடம் விட்டு மரை ஓடியது என்று எழுதினால் அது பிரித்து வார்த்தையை எழுதக்கூடிய முறையில் அமைந்த ஒரு தொடர் ஆகும் அல்லது ஒரு வாக்கியம் ஆகும். பிரிக்காமல் எழுதக்கூடிய வாக்கியம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் தாமரை மலர் அல்லது தாமரை மலர் குளத்தில் கிடக்கிறது என்றெல்லாம் எழுதலாம். அடுத்ததாக கோவில் என்ற வார்த்தையை பாருங்கள். கோவில் என்றால் கோ கூட்டல் இல் என பிரியும். கோவில் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நாம் சாதாரணமாக கடவுளை தொழக்கூடிய கோவில். அப்போ அதற்கு ஏற்ற முறையில் ஒரு தொடரை எழுதும்போது கோவில் கட்டினர் என்று எழுதலாம் அல்லது கோயிலுக்கு போனான், கோவிலுக்கு போனான் என்று எழுதலாம். இனி அது பிரியக்கூடிய நேரத்தில் கோ இல் என்று பிரியும். கோ கூட்டல் இல். கோ என்றால் இங்கு கடவுள் அல்லது அரசன் என்று கூட சொல்லலாம். கோ இல் கடவுள் வாழக்கூடிய இல்லம் அல்லது அரசன் வாழக்கூடிய இல்லம், அரசன் வீட்டிருக்கக்கூடிய இடம் என்ற முறையில் கோயில், அரசனுடைய அரண்மனை என்ற அர்த்தம் கூட கோயில் என்ற வார்த்தைக்கு வரும். இப்போ கோவில் என்ற வார்த்தைக்கு கோவில் என்ற வார்த்தை பிரியாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் அதற்கு ஏற்ற முறையில் எப்படி எழுதலாம்? கோவில் கட்டினர் அல்லது கோவிலுக்கு போனான் என்றெல்லாம் தொடர் அல்லது வாக்கியத்தை எழுதலாம். அதையே பிரித்து எழுதக்கூடிய நேரத்தில் கோ இல் பீடம் அப்படின்னா கடவுள் இருக்கக்கூடிய இடம், கடவுள் இருக்கக்கூடிய இடம். கோயில் பீடம். பீடம் என்றால் இருப்பிடம், கடவுளின் இருப்பிடம். அல்லது இன்னொரு பொருள் உண்டு. கோ என்பதற்கு கடவுள் என்று அல்லாமல் இன்னொரு பொருள் அரசன். அரசனுடைய இல்லம், அரசனுடைய இருக்கை. அரசன் இருப்பதெங்கே? அரண்மனையில். இப்போ கோயில் என்பதற்கு அரண்மனை என்று வரக்கூடிய ஒரு அர்த்தம் கூட உண்டு. அதற்கு ஏற்ற முறையில் அரசனின் இருக்கை, அரசனுடைய அரண்மனை என்று கூட எழுதலாம். அன்பு மாணவர்களே, அடுத்த ஒரு கேள்வியை பாருங்கள். பொருள் வேறுபாடு அறிந்து வாக்கியத்தில் அமைத்தல் என்ற ஒரு கேள்வி. பொருள் வேறுபாடு அறிந்து வாக்கியத்தில் அமைக்க வேண்டும். அதாவது சில வார்த்தைகள் பார்ப்பதற்கு ஏகதேசம் ஒரே மாதிரி இருக்கும், ஒரு எழுத்தில் மட்டும்தான் வித்தியாசம் இருக்கும். அப்படிப்பட்ட சில வார்த்தைகளை தருவார்கள். அப்போ அதனோட பொருள் என்ன என்பதை நன்றாக உணர்ந்து அதற்கு ஏற்ற முறையில் ஒரு வாக்கியத்தை அமைக்க வேண்டும். இதற்கும் 2 மதிப்பெண்கள் உள்ளன. 2 மதிப்பெண் என்று நீங்கள் எளிதில் அதை தள்ளிவிடக்கூடாது. உங்கள் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு மதிப்பெண்ணாக அது இருப்பதால் சிலப்போ ஒரு மதிப்பெண் வித்தியாசத்தில் நீங்கள் உங்களுடைய வெற்றி வாய்ப்பு இழந்து போகலாம். அதனால் அந்த 2 மதிப்பெண்ணையும் நீங்கள் எடுப்பதற்கு முயல வேண்டும். பொருள் வேறுபாடு அறிந்து வாக்கியத்தில் அமைத்தல். தலை, தலை, தழை. இதை பார்க்கக்கூடிய நேரத்தில் ஏகதேசம் ஒரே மாதிரி இருக்கும். தலை, தழை, தழை. ஒரு எழுத்தில் மட்டும்தான் வித்தியாசம். ஆனால் பொருள் வேறுபாடு உண்டு, அர்த்தத்தில் வேறுபாடு உண்டு. தலை என்றால் நம்முடைய உடம்பினுடைய உறுப்பு தலை. எண்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம். சிரசு என்றால் தலை. இனி தலை என்றால் கட்டுதல் என்ற பொருள். தலை, லை, லா. இந்த வித்தியாசங்கள் பலருக்கும் தெரியாது. தயவு செய்து நன்றாக நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். 12ஆம் வகுப்பில் படிக்கின்றீர்கள். இனியும் அந்த எழுத்து வித்தியாசத்தையும்
பொருள் வித்தியாசத்தையும் அறியாமல் இருப்பது தவறு. எனவே நீங்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் தலைக்கு தலை என்றும் தழை என்றும் சொன்னாலும் அது சரியாக எதை குறிக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த எழுத்துக்களை சரியாக உச்சரிக்க வேண்டும். இது லா, இது லா, இது ழா. ழா பலருக்கு இந்த ழாயே வராது. தயவுசெய்து நீங்கள் கொஞ்சம் முயற்சி செய்து அந்த ழாவை வரவழைக்க வேண்டும். தமிழுக்கு அழகாக இருக்கக்கூடிய, தமிழுக்கு அழகை சேர்க்கக்கூடிய அந்த ழாவை மறந்துவிடக்கூடாது. தலை, அப்போ தலை என்ற வார்த்தையை வைத்து எழுதக்கூடிய நேரத்தில் உடலின் உறுப்பு தலை என்று எழுதலாம். உடலின் உறுப்பு தலை என்று ஒரு வாக்கியத்தை பொருள் வேறுபாடு அறிந்து வாக்கியத்தில் அமைத்து எழுதலாம். அடுத்தது தலை, காலில் அணிவது தலை. காலில் அணிவது தலை என்ற ஆபரணம், சிலம்பு மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு வளையத்தை காலில் சிலர் அணிவார்கள். அதை தலை என்று சொல்வார்கள். அல்லது தலை என்பதற்கு கட்டு என்ற ஒரு அர்த்தம் உண்டு. அதற்கு ஏற்ற முறையில் ஒரு வாக்கியத்தையும் நீங்கள் எழுதலாம். அடுத்து தழை என்றால் அது இலை தழையை குறிக்கும். ஆடு தின்பது தழை. ஆடு தின்பது தழை. இந்த இடத்துல தழைக்கு பதிலாக தழை என்றோ தலை என்றோ எழுதினால் தவறு. ஆடு தலையை தின்னாது, ஆடு தலையையும் தின்னாது. ஆடு எதை மட்டும்தான் தின்னும்? தழையை மட்டும்தான் உண்ணும். தழை, தழை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ தலை, தழை, தழை. அடுத்த வார்த்தைகளை பாருங்கள். விலை, விளை, விழை. லா, லா, ழா. விலை, விளை, விழை. நன்றாக നമ്മുടെ தமிழ்நாட்டில் உள்ள பல மாவட்டங்களில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் இந்த எழுத்துக்களுடைய வித்தியாசம் தெரியாது. அதை தவறாக உச்சரிக்கின்றார்கள், தவறாக எழுதுகின்றார்கள். அதை பரிசோதிப்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு வினாத்தாள் கொடுக்கின்றார்கள். அதை உணர்ந்து இதை நன்றாக நீங்கள் எழுத வேண்டும். விலை, விளை, விழை. விலை என்றால் விலை, பிரைஸ் என்ற அர்த்தம். விளை என்றால் விளைதல் என்ற அர்த்தம். விழை என்றால் விருப்பம். அதற்கு ஏற்ற முறையில் வாக்கியங்களை எழுத வேண்டும். காய்கறி விலை, காய்கறியின் விலை என்ன? இப்படி கேட்பது இந்த விலை என்ற வார்த்தையை அடிப்படையாக வைத்து எழுதக்கூடிய ஒரு தொடர் அல்லது வாக்கியம். அல்லது காய்கறி விளைந்தது என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அங்கே விலை அல்ல விளை, விளைவது. காய்கறி விளைந்தது. விலை, காய்கறி விலை என்ன? விளை, காய்கறி விளைந்தது. அடுத்து விழை. விழை என்றால் விருப்பம் என்ற பொருள். விழைதல் அப்படின்னா விரும்புதல். காய்கறி சாப்பிட விழைந்தேன் அப்படின்னா காய்கறியை சாப்பிடுவதற்கு விரும்பினேன் என்று பொருள். அடுத்தது திண்மை, திண்மை. அதிலே ஒரே ஒரு எழுத்து தான் வித்தியாசம் வருகிறது. திண்மை, திண்மை. முதலில் உள்ளது 3 சுழி உள்ள நா. இரண்டாவது வரக்கூடியது 2 சுழிகள் மட்டுமே உள்ள நா. நா, நா. நன்றாக சொல்லி பாருங்கள். தயவு செய்து திரும்ப திரும்ப முயற்சி செய்து பாருங்கள். நா, நா. எழுதக்கூடிய நேரத்திலும் தவறு போடக்கூடாது. மரம் திண்மையானது. திண்மை, முதலில் உள்ள அந்த திண்மை என்பதற்கு உறுதி என்று பொருள். மரம் திண்மையானது, மரம் உறுதியானது. அடுத்து திண்மை என்று சொல்லக்கூடிய நேரத்தில் 2 சுழி நான் வரக்கூடிய நேரம் திண்மை என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அது தீமை என்ற பொருளை தரும். திண்மை செய்யாதே, பிறருக்கு தீமையை செய்யாதே. இப்போ திண்மை என்பதற்கு பொருத்தமான ஒரு தொடர் மரம் திண்மையானது. திண்மை என்ற சொல்லுக்கு பொருத்தமான ஒரு தொடர் இது திண்மை செய்யாதே, தீமை செய்யாதே என்பது. அடுத்து புல், புல். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டுக்கும் வித்தியாசங்கள் உண்டு. எழுத்திலும் வித்தியாசம் உண்டு, பொருளிலும் வித்தியாசம் உண்டு. ஒன்றில் லா, இன்னொன்றில் லா. புல் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் பறவை என்று அர்த்தம். ஆனால் புல் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அது தரையில் வளரக்கூடிய புல். இப்போ புல் பறக்கும், பறவை பறக்கும், பறவை பறக்கும் அல்லது பறவை பறக்கிறது என்று அந்த வார்த்தைக்கு ஏற்ற முறையில் எழுதலாம். புல் பறக்கும். ஆனால் புல் என்பதற்கு ஏற்ற முறையில் எழுதும்போது எப்படி? பசு புல்லை தின்னும், பசு புல் தின்னும். இப்போ புல் வேறு, புல் வேறு. அதே மாதிரி கான், கான். அதில் முதலில் உள்ள 2 சுழினா அது நா. 3 சுழி வந்தாலோ அது நா. கான், கான். கான் என்றால் கானம் அல்லது காடு என்ற பொருள். கான் என்றால் அதை கான் அப்படின்னா அதை பார், பார், பார்ப்பது என்ற பொருள். இப்போது கான் என்ற வார்த்தைக்கு ஏற்ற முறையில் எழுதக்கூடிய நேரத்தில் தொடரை பாருங்கள்.
கானில் விலங்குகள் ஏராளம் உண்டு. காட்டில் விலங்குகள் ஏராளம் உண்டு. அடுத்தது காண வேண்டிய இடம், பார்க்க வேண்டிய இடம். இப்போ கானில் விலங்குகள் ஏராளம் உண்டு, காட்டில் விலங்குகள் ஏராளம் உண்டு. முதல் கான் என்பதற்கு காடு என்று பொருள். அடுத்ததாக கான் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள்? பார்த்தல். இப்போ காண வேண்டிய இடம், பார்க்க வேண்டிய இடம் என்னும் முறை இந்த வாக்கியம்தான் எழுத வேண்டும் என்பதில்லை. உங்களுக்கு தோன்றக்கூடிய இன்னொரு பொருத்தமான ஒரு வாக்கியத்தையும் எழுதலாம். கான் என்பதற்கு இன்னொரு தொடரையும் எழுதலாம். நான் என் நண்பனை காணப்போனேன் அப்படின்னா என்னுடைய நண்பனை பார்க்க போனேன் என்றுதான் அர்த்தம். அப்படியும் எழுதலாம். சரி, நல்ல முறையில் ஆலோசித்து அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன பொருள் என்பதை கூர்மையாக கவனிக்க வேண்டும். அந்த எழுத்துக்களை கூர்மையாக பார்க்க வேண்டும். ஒவ்வொரு எழுத்தையும் கூர்மையாக பார்த்து நம்மளை குழப்புவதற்காகத்தான் இப்படி இவர்கள் போட்டிருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டு அந்த வார்த்தைக்கு ஏற்ற முறையில் உள்ள பொருளை சரியாக கண்டுபிடித்து அதற்கு ஏற்ற முறையில் வாக்கியத்தை எழுதினால் 2க்கு 2 மதிப்பெண்களை அப்படியே நீங்கள் பெறலாம், வெற்றிக்கனியை ஈட்டலாம். அடுத்ததாக பேச்சு வழக்கும் எழுத்து வழக்கும். இதே மாதிரி உள்ள வினாக்கள் அல்லது பயிற்சி நான் முன்பே சொல்லி தந்திருக்கின்றேன். ஆனாலும் உங்களுக்கு கொஞ்சம் கூட பயன்படட்டும் என்பதற்காக வேறு சில வாக்கியங்களை தந்திருக்கின்றேன். பாருங்கள். முதலில் இன்டு மார்க் போட்டிருக்கக்கூடியது தவறு, ரைட் என்ற அந்த மார்க் போட்டிருப்பது சரி. அதன் அடிப்படையில் முதலில் உள்ளது தவறு என்பதையும் இரண்டாவது உள்ளது சரி என்பதையும் நீங்கள் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற முறையில் தவறை திருத்தி எழுத வேண்டும். பேச்சு வழக்கு நாம் பேசுவது போல எழுதுவது இல்லை. அப்படி எழுதினால் அது தப்பு. பேச்சு வழக்கு ஒன்றாக இருக்கலாம். ஆனால் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் எழுதக்கூடிய நேரத்தில் அதில் ஒரு நல்ல தமிழ் மொழியின் அடிப்படையில் அமைந்த ஒரு எழுத்து முறையை நீங்கள் எழுத வேண்டும். அதைத்தான் அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். இங்கே பாருங்கள், நாம் பேசக்கூடிய நேரத்தில் இப்படி பேசுவோம். அன்னைக்கு அவனுக்கு பணம் கொடுத்து உதவி இருக்க வேண்டியதுதானே, அன்னைக்கு அவனுக்கு பணம் கொடுத்து உதவி இருக்க வேண்டியதுதானே அப்படின்னு நம்ம பேசுவோம். பேச்சு வழக்கில் அது சாதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம். அன்னைக்கு அவனுக்கு பணம் கொடுத்து உதவி இருக்க வேண்டியதானே அப்படி சொல்லுவோம். ஆனால் எழுதும்போது அப்படி எழுதக்கூடாது. அன்னைக்கு என்பது எழுத்து வழக்கில் அப்படி எழுதக்கூடாது. அதை அன்று என்று தான் எழுத வேண்டும். அன்று அவனுக்கு பணம் கொடுத்து, பலரும் சொல்லும்போது கொடுத்து என்று சொல்லுவாங்க. என்ன கொடுத்து? கோ என்ற இடத்தை தான் அங்கே எழுத வேண்டும். பேசும்போது கொடுத்து என்று சொல்லுவோம். அது பெரிய தவறு. எழுதும்போது அதை கொடுத்து என்று தான் எழுத வேண்டும். பேசும்போதே கொடுத்து என்று எழுதினால் பேசும்போதே கொடுத்து என்று பேசினால் ரொம்ப நல்லது. இனி நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். ஆனால் ஒரு காலம் எழுதக்கூடிய நேரத்தில் கொடுத்து என்பது அல்லாமல் கொடுத்து என்று எழுதவே கூடாது. அன்று அவனுக்கு பணம் கொடுத்து உதவி இருக்க வேண்டும் என்று எழுதுவதே சரியானது. அப்போது அன்னைக்கு அவனுக்கு பணம் கொடுத்து உதவி இருக்க வேண்டியதுதானே என்ற அந்த பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றி எழுதும்போது அது எப்படி மாறும்? அன்று அவனுக்கு பணம் கொடுத்து உதவி இருக்க வேண்டும். அடுத்த தொடரை அல்லது வாக்கியத்தை பாருங்கள். நாம் பேசக்கூடிய நேரத்தில் இப்படி பேசுவோம். பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, 3 நாளாக சிரமப்படுது அல்லது 3 நாளாக சிரமப்படுது அப்படின்னலாம் சொல்லுவோம். எழுதும்போது அப்படி எழுதக்கூடாது. பிள்ளை என்பது பேச்சு வழக்கு, அதற்கு பொருத்தமான எழுத்து வழக்கு பிள்ளை. பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, உடல்நிலை சரியில்லை. உடம்பு என்பது பேச்சு வழக்கு, எழுதும்போது உடல்நிலை சரியில்லை. 3 நாட்களாக நாளா அப்படிங்கிறது நாட்களாக 3 நாட்களாக சிரமப்படுகிறது என்று எழுதுவதே சரியான எழுத்து வழக்காகும். இப்போ பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, 3 நாளாக சிரமப்படுது என்ற அந்த பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக எழுதக்கூடிய நேரத்தில் பிள்ளைக்கு உடல்நிலை சரியில்லை, 3 நாட்களாக சிரமப்படுகிறது என்று எழுதுவதே நல்ல மொழிநடை ஆகும். அடுத்தது சொல்லும்போது இப்படி சொல்லுவார்கள். நிலத்தை கிளறணும்டா அப்போத்தான் வகுறு நிறையும். இது சொல்லக்கூடிய நேரத்தில் கிராமப்பகுதியில் இப்படியெல்லாம் சொல்லுவார்கள். நிலத்தை கிளறணும்டா, நிலத்தை கிளறணும்டா. நிலத்தை என்ன செய்யணும்? நம்ம கிளறணும், நன்றாக அதை தோண்ட வேண்டும். அப்பத்தான் வகுறு நிறையும். வயிறு என்பதற்கு பேச்சு வழக்கில் வகுறு என்று சொல்வார்கள். அப்படி சொன்னால் கூட எழுதும்போது வயிறு என்று தான் எழுத வேண்டும். இப்போ நிலத்தை என்பதற்கு நிலத்தை என்று எழுதுவதே சரி. கிளறணும்டா
அப்படின்னா கிளற வேண்டுமடா. ஒரு நண்பனை பார்த்து சொல்வது போல இருக்கிறது. நிலத்தை கிளறணும்டா, அப்பத்தான் வகுறு நிறையும் என்பது பேச்சு வழக்கு. அதை எழுத்து வழக்காக எழுதக்கூடிய நேரத்தில் நிலத்தை என்கிறத நிலத்தை கிளறணும்டா, அதை கிளற வேண்டுமடா, அப்பத்தான் அப்போதுதான் வகுறு வயிறு நிறையும். வகுறு பேச்சு வழக்கு, வயிறு என்பதே எழுத்து வழக்காகும். நிலத்தை கிளறணும்டா, அப்பத்தான் வகுறு நிறையும், அது பேச்சு வழக்கு. நிலத்தை கிளற வேண்டுமடா, அப்போதுதான் வயிறு நிறையும் என்பது எழுத்து வழக்கு. அன்பு மாணவர்களே, பேச்சு வழக்கு என்பது வேறு, எழுத்து வழக்கு என்பது வேறு. நான் முதலில் குறிப்பிட்டது போல தமிழ்நாட்டின் பல பகுதியிலும் பலவிதமாக பேசுவார்கள். அப்படியே பேசுவது அந்த வட்டாரத்தின் ஒரு பாணியாக இருக்கலாம். ஆனால் எழுதக்கூடிய நேரத்தில் தமிழ்நாடு முழுமைக்கும் அல்லது உலகம் முழுமைக்கும் ஒரே ஒரு மொழிநடை தான் உண்டு. அதுக்கு ஏற்ற முறையில் பேச்சு வழக்கு சொற்களை எல்லாம் எழுத்து வழக்கு சொற்களாக மாற்றி நீங்கள் எழுத வேண்டும். இந்த வகுப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் இதை பகிர்ந்து அளிக்க வேண்டும். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும், லைக் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என் அன்பு மாணவர்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.